பெரியார் அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளது. அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இரண்டாவது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். தென் தமிழக மக்களின் நீராதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் இரண்டாவது முறையாக நேற்று இரவு 8 மணிக்கு 142 அடியை எட்டியிருக்கிறது. அதாவது கடந்த 1978ஆம் ஆண்டு அப்போதைய கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணை பலகீனமாக இருக்கிறது என்றும் அணை உடைந்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 136 அடியாக குறைத்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது முல்லைப் பெரியாறு அணை பலமாக இருக்கிறது என்றும் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து அதே ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இரண்டாவது ஆண்டாக தற்போதும் நிகழ்ந்திருக்கிறது. இதற்காக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக அணையில் முகாமிட்டு அணையின் நீர்வரத்திற்கு ஏற்ப நீர் வெளியேற்றத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றனர். நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 5000 கனஅடியாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கேரளாவிற்குள் தண்ணீர் திறந்து விடாமலேயே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கான முயற்சிகளில் தமிழக பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இருந்தாலும் அணையை கட்டுக்குள் வைப்பதற்காக நீர்வரத்து 5000 கனஅடி வந்து கொண்டிருந்தது. தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 2000 கனஅடி நீர் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு சூழல் இருப்பதால் அணையிலிருந்து கேரளாவிற்குள் 3000 கனஅடியும் தமிழகத்திற்கு 2000 கனஅடியும் திறந்துவிடப்பட்டு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக கட்டுக்குள் வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதிகாலை 5:30 மணி அளவில் அணைக்கு நீர்வரத்து சற்றே குறைந்ததனால் கேரளாவிற்குள் திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 3380 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கேரளாவிற்குள் திறந்துவிடப்படும் அணை மதகுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் தற்போது தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தளவில் 142 அடியாக தண்ணீர் தேக்குவதால் 1.5 TMC தண்ணீர் அதிகமாக தேக்கப்படும் என்றும் இதனால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான நிலங்கள், பாசன நிலங்கள், பாசன பரப்புகள் அதிகரிக்கும் என்றும் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக முல்லைப் பெரியாறு அணையின் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் தேக்கடி மதகு பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.